السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وأصحابه الطاهرين وكلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده، فإن لم يستطع فبلسانه، وإن لم يستطع فبقلبه، وذلك أضعف الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அல்லாஹுவின் அருளை நாடி இவ்வில்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் குறைவின்றி நின்று நடுவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, திருமறையில் இறைவன் ஒரு உண்மையான முஃமினுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகள் என்கின்ற வரிசையில் கண்டிப்பாக ஒரு முஃமின் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு, அவர்கள் உண்மையானவர்களா இல்லை பொய்யானவர்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நாம் சோதனையை கொடுத்ததை போன்று உங்களுக்கும் நாம் சோதனையை தருவோம் என்பதாக இறைவன் பேசுகிறான். இறைவனுடைய சோதனை தன்னை யார் தூய்மைப்படுத்திக் கொண்டு இறைவன் விஷயத்தில் உண்மையானவர் பொய்யானவர் என்பதை பிரித்தறியும் நோக்கத்தில் இறைவன் கொடுக்கிற சோதனையில் யார் தேர்ச்சி பெறுகிறாரோ வெற்றி அடைகின்ற நபர்களுக்கு இறைவன் முஃமின் என்கின்ற அந்த அந்தஸ்தை தருகிறார். ஆனால் அந்த சோதனையில் பெரும் சோதனை என்கின்ற அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது ஒரு முஃமினுக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு சமூகத்திற்கு இறைவன் தருகின்ற சோதனைகளில் பெரும் சோதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். முன்வார்ந்த நபிமார்களில் ஒரு நபியினுடைய கூட்டத்தின் சமுதாயத்தினர் மிகவும் பலசாலியாக இருந்தார்கள். அவர்களுடைய பலம், அவர்களுடைய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை பெருமிதம் கொள்கின்ற அளவிற்கு இருந்தது. மிகவும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த நபியினுடைய கூட்டத்திற்கு இறைவன் ஒரு சோதனையை தருகிறான். தான் உலகத்தில் வீழ்த்த முடியாத ஒரு கூட்டம் என்பதாக அவர்கள் எண்ணி பெருமிதம் கொண்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த சமூகத்திற்கு இருக்கக்கூடிய நபிக்கு அல்லாஹு தஆலா வகை அனுப்பினான். உங்கள் சமூகத்திலே நான் சோதனையை தர இருக்கிறேன், 3 விதமான சோதனைகளை நான் தர இருக்கிறேன், எது வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் அவர்களுக்கு தேர்வை கொடுக்கிறார். முதலாவது விஷயம், அந்த சமூகத்தை காட்டிலும் எண்ணிக்கையில் மிகையாக அதிகமாக அந்த கூட்டத்தையே வீழ்த்துகிற அளவிற்கு ஒரு படை உங்களை வந்து வீழ்த்தும், இப்படி ஒரு சோதனை வேண்டுமானால் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இரண்டாவது, அந்த நபிக்கு இறைவன் கொடுத்த இரண்டாவது வாய்ப்பு, ஒருவேளை உங்கள் கூட்டத்திற்கு நான் பசியை தருகிறேன், வறுமையை தருகிறேன், அந்த வறுமையிலும் பசியின் காரணத்தினால் பட்டினியில் அவர்கள் செத்து போகட்டும், இப்படி ஒரு சோதனையை நான் தர விரும்புகிறேன். இல்லை, மூன்றாவது, இயற்கை மரணம் கொண்டு அந்த கூட்டத்தை அழிப்பதற்கான வாய்ப்புகளையும் நான் தருகிறேன், எது வேண்டும் என்பதை நீங்களே உங்கள் கூட்டத்தில் முடிவு செய்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக இறைவனுடைய அந்த அழைப்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த நபி எதுவாக இருந்தாலும் தொழுதுவிட்டு முடிவு செய்யக்கூடிய நபியாக இருந்தார். தொழுகிறார். நீண்ட தொழுகைகளுக்கு பின்னால் இறைவனிடத்தில் அவர்கள் துஆ செய்கிறார்கள், இறைவா, மிகப்பெரிய படை எங்களை வந்து தாக்கி அழித்து எங்கள் நாட்டை, எங்களுடைய ஊரை இல்லாமலாக்குவதை எங்களால் தாங்கிக் கொள்ள இயலாது, எனவே அந்த சோதனை வேண்டாம். இரண்டாவது,
பசியின் காரணத்தினால் ஒரு சமூகம் இழக்கிறது, அந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சியும் வறட்சியும் வறுமையும் அந்த சமூகத்தில் ஆட்கொண்டு ஒவ்வொரு நபராக பட்டினியின் காரணத்தினால் மெலிந்து போய் இறந்து போவதை நான் விரும்பவில்லை. எனவே அந்த சோதனையும் வேண்டாம். இறைவா, நீ மூன்றாவது சொன்ன அந்த இயற்கை மரணத்தையே எங்கள் கூட்டத்திற்கான சோதனையாக தந்துவிடு என்பதாக அந்த நபி துவா செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த ஒரு நாளில் மட்டும் இயற்கை மரணத்தின் அடிப்படையில் 70,000 பேரை அல்லாஹ் மரணிக்க வைத்தான் என்பதாக. இந்த ஹதீஸினுடைய பொருள் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், உலகத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் ஆக பெரும் சோதனையாக ஒரு மனிதனுடைய சமூகத்திற்கு, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு நாட்டிற்கு பசி என்பது மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய இன்னல். ஒரு நாட்டிலே ஒரு மனிதருக்கு அடிப்படை தேவையாக மார்க்கம் சொல்லுகின்ற விஷயம் ஹலால் ஹராம் எல்லா விஷயத்திலும் பேண வேண்டும். ஹலால் ஹராம் எல்லா விஷயத்திலும் பேண வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதன் பசியின் காரணத்தினால் இறந்து போகின்ற அளவிற்கு அவன் ஆளாக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது, ஹராமை கூட சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொள் என்பதான். ஒரு மனிதனுக்கு பசியை விட மிகப்பெரிய சோதனை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எனவேதான் மார்க்கத்தில் எந்த தவறுக்கும் குற்றங்களுக்கும் பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பதாக இறைவன் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் வடிவமைத்து தந்த இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விழுமியங்களும் எந்த குற்றங்களாக இருந்தாலும், ஒரு நோன்பை விற்றவர் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்குவது, அல்லது ஒரு தவறுதலாக சத்தியத்தை மீறியவருக்கு அவர்களுடைய குற்ற பரிகாரம் 60 மிஸ்கீன்களுக்கு சோறு கொடுப்பது என்பதாக உணவு கொடுப்பதுதான் இந்த சமூகத்தில் குற்றத்திற்கான பரிகாரமாக இறைவன் வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு சமூகம் எப்பொழுதும் பசியில் வீழ்ந்து விடக் கூடாது என்பது இறைவனுடைய சிந்தனையாக இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிந்தனையாக இருக்கிறது. நீங்கள் நிதர்சனமாக பார்க்க வேண்டும். சமீபத்தில் முகம்மது ஜக்கரியா என்கின்ற ஒரு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஜபாலியல் பலத் என்கின்ற ஒரு கிராமத்திலே அஹமது அல் அரினி என்கின்ற ஒரு போட்டோகிராஃபர், ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அந்த இடத்திற்கு செல்லுகிறார், கிராமத்திற்கு செல்லுகிறார். அங்கு இருக்கக்கூடிய வசிக்கிற கூடாரங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகங்களை சந்திக்கிறார், விசாரிக்கிறார். பத்திரிகையாளராக இவர் செல்லுகிறார், போட்டோ எடுக்கிறார், புகைப்படங்களை எடுக்கிறார், இந்த உலகத்திற்கு அதை வெளிப்படுத்துகிறார். உலகம் இருண்டு விட்டதை போன்றிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த புகைப்படங்கள் இன்றைக்கு வலைதளங்களில் உலா வருகிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்தில் அந்த ஜக்கரியா என்கின்ற அந்த சின்னஞ்சிறு பிள்ளை, சின்னஞ்சிறு அந்த குழந்தை, அவரும் அவருடைய தாய் மட்டும் வசிக்கிற கூடாரத்தை அவர் புகைப்படம் எடுக்கிறார். அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தால் உள்ளம் நடுநடுங்கி போகிறது. காரணம், அவ்வளவு மெலிந்த தோற்றம். அவர்களுடைய அந்த பையனுடைய தோற்றம் மிக மெலிந்ததாக இருக்கிறது. நோயில் அவன் ஆட்பட்டு கொண்டிருக்கிறான். உடுத்துவதற்கு துணை இல்லை. கேரி பேக்குகளை கொண்டு, அந்த கேரி பைகளை கொண்டு அவனுடைய உடையாக அதை அந்த அம்மா சித்தரித்து வைத்திருக்கிறது. இவ்வளவும் பார்த்துவிட்டு அவர் புகைப்படம் எடுத்ததற்கு பின்னால் நிலை குலைந்து போய் வீழ்கிறார். இந்த சமூகத்திற்கு இதைவிட மிகப்பெரிய சோதனை இருக்க முடியுமா என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மக்கள் பல சோதனைகளை கடந்து இன்றைக்கு பசி என்கின்ற, வறுமை என்கின்ற பசியினுடைய கோரப்பிடியில் அவர்கள் பிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் நாடு முழுவதும் அதை சுற்றி இருக்கிற எல்லா புறங்களிலும் உணவு இருக்கிறது. கண்டெய்னராக உணவுகள் இருக்கிறது. உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. கடல் வழியிலும் சரி, நிலவழியிலும் சரி, எந்த புறத்திலிருந்தும் அந்த மக்களுக்கு உணவு வரக்கூடாது என்பதில் மிகப்பெரிய இனப்படுகொலையை அந்த இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய அதிகார அந்த சாம்ராஜ்யத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய யூதர்கள் அதை மிகைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த உலகம் சிந்திக்கக்கூடிய கடமை பெற்றிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, இந்த உலகத்தில் பசியை விட பெரிய கொடுமை எதுவும் கிடையாது. அந்த பத்திரிகையாளர் சொல்லுகிறார், அங்கிருக்கிற நிலவரங்களை பார்க்கிற பொழுது மே 27ஆம் தேதி அந்த இஸ்ரேலுடைய அரசாங்கம் சில முகாம்களை வைத்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற ஆதரவுகள் பெற்ற முகாம்கள் இருக்கிறது. அங்கு அத்தனை வறியவர்களுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய இடங்களாக, முகாம்களாக இருக்கிறது. வாருங்கள், வந்து உணவுகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அழைத்ததற்கு பின்பு கூட்டமாக பசியின் காரணத்தினால் வந்து நின்ற அத்தனை மக்களையும், கிட்டத்தட்ட 1054 பேர்களை அந்த முகாம்களில் வைத்து சுட்டுக் கொள்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, நாம் சிந்திக்க வேண்டும். மிகப்பெரிய சோதனைக்குள் அந்த நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்கின்ற சடைவு வேண்டாம். காரணம் என்னவென்றால், ஒரு இஸ்லாமியனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கிரன், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஒரு வெறுப்பான
நீங்கள் தடுக்க முடியாத ஒரு செயல் நடைபெறுகின்ற பொழுது ஃபல் யுகையிருஹு பிலிசானி, ஒன்று அதை வாயை கொண்டு பேசிக்கொண்டே இருங்கள், ஒன்று நீங்கள் உங்களுடைய கைகளை கொண்டு தடுங்கள். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உங்கள் கைகளை கொண்டு அந்த தவறுகளை மாற்ற முடியுமா என்கின்ற அந்த சோதனையை செய்து பாருங்கள். கைகளால் அதை தடுக்க முடியாத ஒரு தருணம் வருகின்ற பொழுது நீங்கள் அதை கொண்டு போராடுங்கள், பேசுங்கள், அதை கொண்டு கூச்சலிடுங்கள். அதை கொண்டாவது அது மாறுமா என்பதை நீங்கள் கையில் எடுங்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் உங்கள் உள்ளங்களிலாவது அதை நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள். இதை இறைவன் விரும்புகிறான். இதுதான் தாலிக அல்லாஹுல் ஈமான், ஈமானினுடைய ஆக கடைசி இதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு இஸ்லாமிய ரத்த பந்தங்களாக வரைபடத்தில் இல்லாத ஒரு நகரம், அந்த நாடு வரைபடத்திற்குள் வந்ததற்கு பின்னால் பலஸ்தீன் என்கின்ற அந்த நாட்டிலே இஸ்ரேல் என்கின்ற அந்த ஒரு துருவமாக ஒரு சின்ன அதிகாரம் பெற்று வளர்ந்து வருகின்ற நாடை போன்று அது உள்ளே வந்தது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இன்றைக்கு நம் கண் முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகிக்குரிய பெருமக்களே, இந்த தற்போதைய நிலவரத்தை பற்றி பேசுகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் கூட நிறைய ஊட்டச்சத்து குறைபாடினால் 90,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பல நோய்கள், புது புது நோய்கள் அவர்களுக்கு வருகிறது. எந்த விதமான முகாம்களோ மருத்துவமனைகளோ சிறப்பு வசதிகள் எதுவுமே கிடையாது. சுருங்க சொன்னால் ஐநா சபையும் கூட இதற்கு மிகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இருக்கிற கண்டெய்னர்களில் ஒரு 2 நாட்களுக்குள் அந்த ஒரு 100 கண்டெய்னராவது அந்த பலஸ்தீனுக்குள் போகாவிட்டால், காசாவிற்குள் போகாவிட்டால் 48 மணி நேரத்திற்குள் குறைந்தது 12,000 குழந்தைகள், 14,000 குழந்தைகள் கண்டிப்பாக மரணித்து போவார்கள் என்பதாக ஐநா சபையினுடைய அந்த உணவு வங்கி சொல்லுகின்ற கருத்து. இது சங்கிக்குரிய பெருமக்கள், அவ்வளவு பெரிய சோதனை. இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை நாம் எல்லாம் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், பேச வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுவினுடைய ஆட்சி, அவனுடைய நல்ல விஷயங்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இபாதத்துகளையும் தாண்டி சக மனிதனுடைய துயரங்களை துடைப்பதும் கூட ஒரு இபாதத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மக்கள் அனுபவிக்கின்ற அந்த சோதனை மிகவும் கடுமையான சோதனையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஜரீர் இப்னு அப்துல்லா என்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பகல் வேளையிலே சஹாபிகளோடு மதீனாவிலே இருக்கிற அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருகிறது. முலர் என்கின்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வறியவர்களாக, அவர்கள் போடுகின்ற ஆடைகள் அரை நிர்வாணமாக இருக்கிறது, கிழிந்த ஆடைகள் போட்டு வருகிறார்கள், பசியும் எலும்பும் தோலுமாக வருகிறார்கள். அவர்களுடைய வாள்களை கழுத்தில் தொங்கவிட்டவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருக்கிற கம்பிளி ஆடையில் ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது, செருப்பில்லாமல் வருகிறார்கள். இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக பெருமானாரை சந்திக்க வருவதை பெருமானார் பார்த்தவுடன் அந்த காட்சியை ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிற சஹாபி விவரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் பார்த்தவுடன் என்ன செய்யறதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியல. அவ்வளவு வறுமையான ஒரு தோற்றம். முலர் என்கின்ற அந்த கூட்டம் மக்காவிலே வசிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வறுமையான நிலை ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டத்தோடு வீட்டுக்குள் போகிறார்கள். வீட்டுக்குள் போனதற்கு பின்னால் மீண்டும் வெளியே வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் பாங்கும் இகாமத்தும் சொல்லுங்கள், மக்களை ஒன்றாக தொழுகைக்கு அழைங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததற்கு பின்னால் அந்த மக்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளைக்காக நீங்கள் என்ன ஒன்றை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்கள் கண் முன்னால் உங்கள் இரத்த பந்தங்களாக உங்களோடு இருக்கக்கூடிய சகமாக வாழுகின்ற மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த முதல் சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய வறுமையும் பசியும் சோதனையும் ஆட்கொண்டிருக்கிறது என்பதாக பதட்டத்தோடு பெருமானாருடைய வார்த்தைகள் வெளியாகிறது. ஒட்டுமொத்த சஹாபிகளுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு படி கோதுமையாக இருந்தாலும் சரி, பேரித்தம்பளத்தில் ஒரு துண்டு பேரித்தம்பளமாக இருந்தாலும் சரி, குடிப்பதற்கு ஒரு மிடறு தண்ணீர் இருந்தாலும் சரி, காசு பணமோ வெள்ளியோ தங்கமோ எதுவாக இருந்தாலும் எடுத்து வாருங்கள் என்பதாக பெருமானார் அங்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள். ஒட்டுமொத்த அன்சாரிகள் வீடுகளுக்கு போய் தேடுகிறார்கள். கிடைக்கிற பொருள் எல்லாம் வந்து குவியலாக மாறுகிறது. சில சஹாபிகள் தூக்க முடியாமல் தூக்கி வந்து அந்த இடத்தில் வைத்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. சில சஹாபிகளிடத்தில் பொருள் இல்லை, ஒரு பேரித்தம்பளம் கொண்டு வந்து வைத்த சஹாபிகளும் அந்த இடத்தில் இடம்பெறுகிறார்கள். இவ்வளவு பெரிய குவியலை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நடைமுறையை இந்த சமூகம் கையில் வைத்திருக்கிற வரைக்கும் நன்மையாக மாறும்.
இந்த நல்ல முறையை, இந்த நல்ல நடைமுறையை சமூகம் கையில் வைத்திருக்கிற வரைக்கும் அந்த சமூகத்திற்கு வெற்றி இருக்கிறது. எப்பொழுது இந்த நடைமுறையை ஒரு சமூகம் தவறுகிறதோ, அடுத்தவர்களுடைய கவலையான நிலைகளை பார்த்து உள்ளம் கலங்காமல், உதவி செய்யாமல் ஒதுங்கி நிற்கிறதோ, அந்த நேரத்தில் அந்த சமூகத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதாக அந்த ஹதீஸை பெருமானார் முடிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், இன்றைக்கு இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட இந்த விஷயத்தை எதிர்க்கிறது, முழுமையாக எதிர்க்கிறது. இவர்களோ பசியில் பாதிக்கப்படுகிறார்கள். நித்தமும் 3 நபர்களில் அங்கு இருக்கக்கூடிய 3இல் 1 குழந்தை பல நாள் சாப்பிடாமலே இருக்கிறார்கள் என்பதாக செய்தி வருகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, நீண்ட நாள் உணவு சாப்பிடாமல் இருப்பதால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் என்ன தெரியுமா? உடம்பில் பல மாற்றங்கள், நோய்களுக்கு அது காரணமாக மாறுகிறது. வெறுமையில் பார்த்தால் அது பசியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், அது ஒரு மரண தண்டனை. நித்தமும் நிமிடமும் குழந்தைகளின் இழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. 1 வயதிற்கும் குறைவாக இருக்கக்கூடிய 71,000 குழந்தைகளுடைய உயிர் கேட்பாரற்று கிடக்கிறது. கொடுப்பதற்கு தாயிடம் பாலும் இல்லை, உணவும் இல்லை. ஏன் அந்த தாய்க்குமே சரியான உணவு இல்லாத காரணத்தினால், ஊட்டச்சத்து இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கும் எந்த விதமான வசதிகளும் இல்லை. சங்கையான பெருமக்களை உணர வேண்டும். இந்த சமூகத்தில் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறது. அதை பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கிற பொழுது நாம் எதையும் செய்யாத ஒருவராக இருந்து விட்டால், மௌனிகளாக இருந்து விட்டால், மௌனமாக இருந்து விட்டால், நாளைக்கு கேள்விகள் நம் மீது அல்லாஹ் கேட்கக்கூடிய கடமை இருக்கிறது. நாம் அது சம்பந்தமாக சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமூகத்தினுடைய இழிநிலையை, ஒரு சமூகத்தினுடைய அவல நிலையை பார்த்து உள்ளம் அஞ்சாத ஒரு நபராக நாம் இருக்கிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, எதிர்குரல் என்பது மார்க்கத்தில் மிக அவசியம். ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்பதை திருமறையில் நிரம்ப இடத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். சில நேரங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது, வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலின், ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நபர் வந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குரல் கொடுத்தார் என்பதை குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த ஜாஅ மின் அக்ஸல் மதீனா என்கின்ற அந்த வார்த்தை நிரம்ப இடங்கள்ல குர்ஆன்ல வருது, யாசீன்ல வருது, இப்படி நிறைய இடங்கள்ல வருது. என்ன அர்த்தம்னு சொன்னா, எங்கோ ஒரு நபர் இவருடைய துயரத்தை துடைப்பதற்காக அவர் கிராமப்புறத்திலிருந்து ஓடி வந்தார், குரல் கொடுத்தார் என்பதை கூட அல்லாஹ் திருமறையில் இடம் வைக்காமல் பதிவு செய்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். வகால ரஜுலு முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்திலே, குடும்பத்தார்களிலே ஒருவர் முஃமினாக இருந்தார், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார் என்பதாகவும் திருமறையில் பேசப்படுகிறது. சங்கையான பெருமக்கள், இப்படி எந்த நேரங்களில் நாம் குரல் கொடுக்கிறோம் என்பதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சங்கையான பெருமக்கள், இன்றைக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய மக்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. பசி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தர்மங்களின் ஆகச்சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய இறைப்பையை நினைப்பதும் அதை நாம் நிரப்புவதும் தான் தர்மங்களின் ஆகச்சிறந்த தர்மம் என்பதாக, அல்லாஹு தஆலா விரும்புகின்ற தர்மம் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கின்ற அந்த வார்த்தைகள். அருமையான பெருமக்களை, இன்றைக்கு அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? ஒட்டுமொத்தமாக உலகத்தில் 54 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. ஆர்கனைசேஷன் ஆஃப் த இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்கின்ற ஒரு அமைப்பும் கூட இருக்கிறது. 54 நாடுகள் இந்திய ஐக்கிய நாடுகளாக இருந்தாலும் 48 நாடுகள் மெஜாரிட்டி நாடுகள், முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் தான். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தியாக மாறி ஒட்டுமொத்தமாக இந்த நகரத்திற்குள், இந்த காசாவிற்குள் உணவு கொண்டு போக முடியும் என்றால் கண்டிப்பாக முடியும். ஆனால் எந்த விதமான முனைப்பும் ஆர்வமும், அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காத சமூகமாக நாம் இருக்கிற பொழுது பயப்பட வேண்டும். குர்ஆன்ல நிரம்ப நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஒரு சட்டத்தை ஏற்றார். பனு இஸ்ரவேலர்களுக்கு நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது என்பதாக ஒரு சோதனையை கொடுக்கிறார். நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். சூரத்துல் பக்ராவில் இடம்பெறுகிறது. அந்த சமூகத்தினர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த மீன்பிடி என்பது சனிக்கிழமை ஏன் அல்லாஹ் தடுத்தான்னு சொன்னா, சனிக்கிழமையில் அதிகமான மீன் கரை ஒதுங்கும், கரை பகுதியில் அது உலா வரும். அவ்வளவு மீன்களையும் பிடிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய ஆசை. ஆனால் இறைவனுடைய கட்டளை அதை பிடிக்க கூடாதுங்கிறது தான். ஆனா அந்த மக்கள் செய்த சூழ்ச்சியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் ஒரு விதமான எண்ணங்களை அந்த சமூகத்திற்கு போடுறான். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பது இறைவனுடைய வரம்பு. ஆனால் சனிக்கிழமைக்கு முந்தைய நாளை அந்த கடலில் இருந்து ஒரு பாத்தியை, வாய்க்காலை வெட்டி ஒரு மடுவை தயார் செய்து, ஒரு தொட்டியை தயார் செய்து
அந்த மிகப்பெரிய தொட்டிக்குள் அங்கிருந்து வருகின்ற அத்தனை மீன்களும் அந்த தொட்டிக்குள் வருகின்ற பொழுது கால்வாயை நாம் அடைத்து விட்டால் அடுத்த நாள் சென்று அந்த மீன்களை எடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சதி திட்டத்தை ஷைத்தான் அவர்களுடைய சமூகத்திற்குள் ஊடுருவ செய்கிறார். அவர்களும் நாம் இறைவனுடைய வரம்பையும் மீறல, அல்லாஹ் சொன்னதையும் கேட்டுக்கிட்டோம், நமக்கு மீனும் கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி அவர்கள் ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்தில் 3 கூட்டமாக அந்த கூட்டம் பிரிகிறது என்பதாக தஃசீரிலே சொல்லப்படுகிறது. அந்த பனு இஸ்ரவேலர்கள் 3 கூட்டமா பிரிகிறாங்க. ஒன்னு யாருன்னு சொன்னா, இதுவும் தவறுதான், அல்லாஹ் பிடிக்க கூடாது என்று சொல்லிவிட்டால் எந்த மீனையுமே பிடிக்க கூடாது, எனவே நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கிறோம் என்பதாக முழுவதுமாக அவர்கள் எதிர்த்து விட்டு ஒருவர் வெளியேறி வருகிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் அவர்களுக்கு மத்தியில், ஊருக்கு மத்தியில் ஒரு செவரு ஒன்றை கற்றுக் கொள்கிறார்கள். அந்த செவற்றுக்கு பின்னால் அவர்கள் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். இன்னும் சில பேர் உள்ளத்தில் வெறுக்கிறார்கள், அவர்களும் தனித்து போய் வாழ ஆரம்பிக்கிறார்கள். மீதி இருக்கிற எல்லாருமே இதை ஆதரிக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய அந்த ஏற்பாடு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பலமுறை எச்சரித்தார்கள், கேட்பதற்கு அவர்கள் மனம் இயங்கவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு விதமான தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கிறான். கூனு கிரதத்தன் ஹாசியின், அந்த நல்ல மனிதர்கள் ஒரு நாள் எட்டி அந்த செவற்றுக்கு வெளியே சத்தம் இல்லாததை கவனித்து விட்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா அந்த கூட்டம் முழுவதும் குரங்குகளாக திரிந்து கொண்டிருக்கிறது. குரங்குகளாக திரிந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அந்த சைடு அந்த புறம் சென்று பார்க்கிறார்கள். அங்க இருக்கிற அத்தனை நபர்களும் குரங்குகளை போன்று குரங்குகளாகவே மாறி அங்கு உலா வருகின்ற வருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்ட இவர்கள் குரங்குகளாக இருந்தாலும் அவர்களை போட்டு கட்டி தழுவுகிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட 12,000 பேர்கள் அங்கு குரங்குகளாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்பதாக தஃசீரிலே சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் எந்த உணவையும் உட்கொள்ளவில்லை, எந்த விதமான உணவு உட்கொண்டாலும் உள்ளே செல்லவில்லை. பசியிலே இருந்த அந்த 12,000 பேரும் குரங்குகளாகவே அல்லாஹ் மரணிக்க செய்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வரலாறு எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் பார்க்கிறான் என்று சொன்னால் அந்த விஷயத்தை வரம்புகளை மீறுகின்ற பொழுது அதை எதிர்ப்பவர்களாக தான் நாம் இருக்கணும். அல்லாஹுவினுடைய ஆட்சிக்கு மத்தியில் அல்லாஹுவினுடைய வரம்புகளை ஒரு சமூகம் எதிர்க்கிற பொழுது எதிர்க்கிற அணியில் இருக்கிற யாருக்கு அல்லாஹ் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கல. நீங்கள் வரலாற்றில் இன்னொரு வரலாற்றையும் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்தான். ஆனா அந்த ஒட்டகத்தை அந்த சமூகத்தில் அறுக்க முயற்சித்த ஒரு நபர் யாருன்னு சொன்னா குதாத் இப்னு சாலிஹ் என்கின்ற அந்த ஒரு நபர் தான் என்ன செஞ்சான்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை அறுத்தான். ஆனா அல்லாஹ் திருமறை என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த ஒட்டுமொத்த சாலிஹினுடைய கூட்டமும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை அறுத்ததாகவும் அதற்கு தண்டனையாக அல்லாஹ் இடியும் அவர்களுக்கு மிகப்பெரிய வானிலிருந்து அதாபை இறக்கியதாக இறைவன் பேசுகிறார். இந்த இடத்துல தஃசீரை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் ஒரு மனிதருடைய செயல், ஏன் ஒட்டுமொத்த சமூகமும் செய்ததை போன்ற இறைவன் அந்த இடத்திலே திருமறையில் பேசுகிறான். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அறுத்ததை போன்றும் அவர்கள் அந்த தண்டனைக்கு பயப்படாதவர்களை போன்றும் மிகப்பெரிய ஒரு கோரத்தை அல்லாஹ் அந்த இடத்தில் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம், அந்த குதார் என்கின்ற ஒரு நபர் அறுத்தாலும் அந்த நபரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்ததும், அவர்களை ஆதரித்ததும், அமைதியோடு அந்த நபருடைய செயலை ஆதரித்ததும், அவர்களுக்கு முழு ஆதரவாக பின் நின்றதும், இது எல்லாம் அந்த செயலுக்கு துணை நின்றதனுடைய விளைவு. அத்தனை பேரையும் அல்லாஹ் அழித்தான். அத்தனை பேருடைய அழிவுக்கும் அதுதான் காரணமாக இருந்தது என்பதாக திருமறை பேசுகிறது. சங்கையான பெருமக்களே, ஒரு அநீதம் நடக்கிற பொழுது ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நாம் மௌனிகளாக இருந்தால், மௌனமாக இருந்தால், அந்த மௌனமும் கூட அவர்களை நாம் ஆதரிப்பதற்கான அர்த்தம். எதிர்ப்புகள் என்பதும் வார்த்தைகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், உள்ளங்களால் வெறுத்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் எதிர்ப்புகள் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் தேவை. இன்றைக்கு பலஸ்தீனிலே அந்த மக்கள் படுகின்ற துயரங்கள் லேசான துயரங்கள் அல்ல. நித்தமும் நிமிடமும் அவர்களுடைய மரண ஓலங்கள். இன்றைய அளவிற்கு 59,000 பேர் அவர்கள் இறந்து விட்டார்கள், வஃபாத்தாகி ஷஹீதாகி விட்டார்கள். மீதி இருக்கிற 1,76,000 பேர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மீதி எஞ்சி இருக்கிற கூடாரங்கள் இருக்கிறவரை விட்டு வைக்காமல் இன்றைக்கு பசி என்கின்ற ஒரு ஜினோசைட் என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலையை அந்த இஸ்ரேலுடைய ராணுவமும் அரசாங்கமும் சேர்ந்து துணை நின்று செய்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இது வேடிக்கை பார்க்கப்பட்டு கொண்ட ஒரு செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சங்கைக்குரிய பெருமக்களை நாம் கவலைப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த இந்த சமூகத்தில் எது இருக்கக்கூடாது என்பதை மிகவும் ஆழமாக எச்சரித்தார்களோ அந்த விஷயம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் கவனப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் பசி என்பது என்றைக்கும் ஆதரித்தது கிடையாது. ஒரு சஹாபி வருகிறார், பெருமானாரிடத்தில் கேட்கிறார், யார சொல்லலாம், நான் நோன்பு காலங்களில் தவறுதலாக என் மனைவியோடு வீடு கூடிவிட்டேன், என்ன செய்வது?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு 60 நாள் நீங்கள் நோன்பு நோக்குங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, எனக்கு 60 நாள் நோன்பு நோக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்றாங்க, ஒரு 60 அடிமைகளை உங்களால் விடுதலை செய்ய முடியும் என்றால் அதையாவது செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்பொழுதும் அந்த சஹாபி முடியாதுங்கிறாங்க. எதுவுமே முடியாதுன்னு சொல்றப்ப கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கொஞ்சம் ஓரமா உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் அரீக் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கூடை நிரம்ப ஒரு பேரித்தம்பழம் வருகிறது. பேரித்தம்பழம் வந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த பேரித்தம்பழத்தை கொண்டு போய் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து அதை பரிகாரமாக, குற்றத்தினுடைய பரிகாரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னு அந்த சஹாபி சொல்றாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் ஆகப்பெரும் வறியவர் என்றால் நான் தான் அந்த வறியவர். என்னை விட ஏழை இந்த மதீனாவிலே யாரும் கிடையாது. அதனால இந்த பேரித்தம்பழத்தை நானே வச்சுக்கிட்டோமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், நீயே சாப்பிட்டுக்கொள், உன் குடும்பம் சாப்பிட்டுக் கொள்ளட்டும். ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவனுடைய பசியை பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் என்பது, மாற்றம் என்பது, அது பசியினால் ஏற்படுகின்ற மாற்றங்களாக கூட இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேருடைய சம்பவங்கள் ஹதீஸிலே பிரபல்யமாக ஒரு ஹதீஸ் வரும். ஒரு நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மஸ்ஜித் நபவிக்கு தொழுகுவதற்காக இரவுடைய நடுநிசிக்கு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே தொழுது கொண்டிருப்பார்கள். இந்த 2 பேரும் உள்ளே போறப்ப பெருமானார் வெளியே வருவாங்க. இந்த 3 நபர்கள் சந்தித்துக் கொண்டதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிகளை பார்த்து கேட்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்பாங்க, எது உங்களை இந்த நடுநிசி நேரத்தில் வெளியே கொண்டு வந்தது என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த 2 சஹாபிகள் சொல்லுவாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசிதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. பசியினுடைய காரணத்தினால் வீட்டில் எந்த பொருளும் இல்லை, தொழுது கொண்டு எங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளலாம் என்பதற்காக நான் மஸ்ஜித் நபவிக்கு வந்திருக்கிறேன் என்பதாக 2 சஹாபிகள் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்க 2 பேர்த்தையும் எது வெளியாக்கியதோ அதைத்தான் என்னையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறது, நானும் பசி காரணத்தினால் தான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக 3 சேர்த்து ஃபஜ்ர் வரைக்கும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நிறைவாகிறது. ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போறாங்க. ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அங்கு வீட்டில் அந்த சஹாபி இல்ல. நீண்ட தூரத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக, மதுரமான தண்ணீரை சுமந்து வருவதற்காக அவர் போயிருப்பார். இந்த சஹாபியினுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்தம்பழ தோட்டத்திலே அமர்ந்திருப்பார்கள். இந்த சஹாபி தண்ணீரை எல்லாம் கொண்டு வந்ததற்கு பின்னால் வந்த விருந்தாளிகளை கவனிப்பதற்காக மிகப்பெரிய விருந்து உபசாரங்களை அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். ஆடுகளை அறுத்து அதற்கான மாமிசங்களை தயார் செய்து கொண்டிருப்பார். அதற்கு முன்னதாக பேரித்தம்பழ கூடைகளில் பேரித்தம்பழங்கள் கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயில் வைக்கக்கூடிய நேரத்தில் லதுஸ்அலுன்ன யௌமல் கியாமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை லதுஸ்அலுன்ன யௌமல் கியாமத்தி ஹாதல் நஈம், இந்த நற்கொடை, இந்த நீ அனுபவிக்கக்கூடிய இந்த பசியை போக்கக்கூடிய இந்த பேரித்தம்பழத்துக்கும் கூட அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை கேள்வி கேட்பான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் சொன்ன பொழுது உமர் அந்த பேரித்தம்பழத்தை கீழே போட்டுறாங்க. அழுகிறார்கள் பெருமானாருக்கு முன்னால். யார் சொல்லலாம், பசி வயிற்றை கிள்ளுகிறது. நீண்ட நாட்களாக பசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த வயிற்றை நிரப்புவதற்கு ஒரு பேரித்தம்பழத்தை வாயில் வைத்தாலுமா அல்லாஹ் கேள்விகளை கேட்பான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நஈம் அல்லாஹ், இந்த நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்ததை, இந்த பசிக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த பேரித்தம்பழத்துக்கு ஏன் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான்னு சொன்னா, இவ்வளவு நேரம் உன்னை பசியில் வைத்திருந்த ரப்பு அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் அந்த உணவை கொடுத்தான் என்று சொன்னால், இந்த உணவிற்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எனவே இந்த உணவிற்கும் கூட பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு பசிக்காக ஒரு உணவு உள்ளே செல்லுகின்ற அந்த கேள்வி நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பசியில் ஒரு முஃமின் உணவில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முஃமின் சம்பந்தமான கேள்விகளும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கான எவ்வளவு முயற்சிகளை நம்மால் எடுக்க முடியுமோ, அது வார்த்தைகளால், செயல்களால், சொற்களால் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பலங்களை கொண்டு, நம்மளுடைய அதிகாரங்களை கொண்டு, பொருளாதாரங்களை கொண்டு நாம் முன்வருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்க வேண்டும். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா நிரந்தர வெற்றியை தந்தருள் புரிவானாக. வாழுகின்ற அத்தனை இஸ்லாமிய சமூகங்களும் பசியிலிருந்தும் பிணியிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுபவர்களாக அல்லாஹ் நிரந்தரமாக அவர்களை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.